இன்றைக்கு அடிமைகள் மீண்டும் பழைய ஓனருடைய காலை தேடி பிடிச்சு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பு சொன்னார். என்ன சொன்னார்? 2025 இல்ல 2031 கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா அன்னைக்கு அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இன்றைக்கு அவங்க காலிலே போய் விழுந்திருக்கிறார். பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை தடுக்கிறார். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தால் சங்கி கூட்டத்திற்கு எப்பொழுதுமே வைத்தறிச்சல் கோபம் வரும். ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல? ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது. அது ஒரு உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு 8-9 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இன்றைக்கு அடிமைகள் மீண்டும் பழைய ஓனருடைய காலை தேடி பிடிச்சு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பு சொன்னார். என்ன சொன்னார்? 2025 இல்ல 2031 கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா அன்னைக்கு அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இன்றைக்கு அவங்க காலிலே போய் விழுந்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அரசியலும் சமுதாயத்திலும் நோய் பரப்பும் கிருமிகளாக சங்கிகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. பாஜகவுடைய அணிகளான ஐடி, இடி இதெல்லாம் பாஜகவோட அணிகள். அவங்க எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நோயை தடுக்க 2 தீர்வு உண்டு. ஒன்று வரும் முன் காப்பது, இன்னொன்று நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சை அளிப்பது. பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை தடுக்கிறார். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தால் சங்கி கூட்டத்திற்கு எப்பொழுதுமே வைத்தறிச்சல் கோபம் வரும். 2 நாட்கள் முன்பு பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன். நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி பெயர் நிலா பாரதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு எழுதி மருத்துவராகின்ற வாய்ப்பை அவர் எழுந்தார். ஆனால் அதே மாணவி, அதே நிலா பாரதி இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார். இதை நாம யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல? ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.